ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் வசிப்பவர்கள் உட்பட தனது குடிமக்களுக்காக இந்திய அரசாங்கமானது புதிய தலைமுறை பயோமெட்ரிக் பாஸ்போர்ட்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. அபுதாபியில் உள்ள இந்திய தூதரகம் மற்றும் துபாயில் உள்ள துணை தூதரகம் மூலம் வழங்கப்படும் இந்த மேம்படுத்தப்பட்ட ஆவணம் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் உலகளவில் குடியேற்ற செயல்முறைகளை விரைவுபடுத்தவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. எமிரேட்ஸில் உள்ள பெரிய எண்ணிக்கையிலான இந்திய வெளிநாட்டினர் சமூகத்திற்கு இந்த மாற்றம் வரும் ஆண்டுகளில் சர்வதேச பயணம் எவ்வாறு செயல்படும் என்பதில் ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வரவுள்ளது. இந்திய அரசாங்கம் அறிமுகம் செய்துள்ள புதிய பாஸ்போர்ட் என்றால் என்ன, விண்ணப்பிப்பது எப்படி, இனி பழைய பாஸ்போர்ட் என்னாகும், இந்தியாவின் புதிய பாஸ்போர்ட் என்றால் என்ன, பாரம்பரிய பாஸ்போர்ட்டுகளைப் போலன்றி புதிய பாஸ்போர்ட்டில் கையேட்டின் உள்ளே பதிக்கப்பட்ட பாதுகாப்பான ரேடியோ அதிர்வெண் அடையாள சிப் உள்ளது. இந்த சிப் வைத்திருப்பவரின் புகைப்படம் மற்றும் கைரேகைகள் உள்ளிட்ட பயோமெட்ரிக் தரவை மறைகுறியாக்கப்பட்ட வடிவத்தில் டிஜிட்டல் முறையில் சேமிக்கிறது. முன் அட்டையில் அச்சிடப்பட்ட ஒரு சிறிய தங்க நிற சின்னம் மூலம் நீங்கள் பாஸ்போர்ட்டை அடையாளம் காணலாம். அந்த சின்னம் உள்ளே சிப் இருப்பதை குறிக்கிறது. இந்த தொழில்நுட்பம் சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பு நிர்ணயித்த தரநிலைகளுடன் இணங்குகிறது. இது உலகளாவிய அங்கீகாரத்தையும் உலகளவில் தானியங்கி எல்லை கட்டுப்பாட்டு அமைப்புகளுடன் இணக்கத்தையும் உறுதி செய்கிறது. இன்னும் எளிமையான சொற்களில், குடியேற்ற அதிகாரிகள் மேம்பட ஸ்கேனிங் அமைப்புகளை பயன்படுத்தி உங்கள் அடையாளத்தை பாதுகாப்பாக சரிபார்க்க முடியும். இந்திய அரசாங்கத்தின் பாஸ்போர்ட் சேவா திட்டம் 2.0 இன் கீழ் UAEயில் வெளியீடு அதிகாரப்பூர்வமாக அக்டோபர் 2025இல் தொடங்கியது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் இந்தியா இடையே அடிக்கடி பயணம் செய்யும் அல்லது பிற சர்வதேச இடங்களுக்கு செல்லும் இந்திய வெளிநாட்டவர்களுக்கு குடியேற்ற கவுண்டர்களில் வேகம் மற்றும் பாதுகாப்பு முக்கியம். RFID சிப் ஆனது பொது விசை உள்கட்டமைப்பு எனப்படும் அமைப்பை பயன்படுத்தி மறைகுறியாக்கப்பட்ட தனிப்பட்ட தரவை சேமிக்கிறது. இது குடியேற்ற அதிகாரிகள் நம்பகத்தன்மையை பாதுகாப்பாகவும் திறமையாகவும் சரிபார்க்க அனுமதிக்கிறது. கூடவே அடையாள மோசடியை குறைத்து பயணி விவரங்களை விரைவாக உறுதிப்படுத்த உதவுகிறது. தானியங்கி எல்லை அமைப்புகள் உலகளவில் பரவலாகி வருவதால் சிப் அடிப்படையிலான சரிபார்ப்பை ஆதரிக்கும் பாஸ்போர்ட் வைத்திருப்பது சர்வதேச சோதனை சாவடிகளில் மென்மையான செயலாக்கத்தை குறிக்கும். புதிய பாஸ்போர்ட் வேறுபடுத்துவது இது. மேற்பரப்பில் இதன் வடிவமைப்பு 2021 இந்திய பாஸ்போர்ட்டை ஒத்திருக்கிறது. ஆனால் உண்மையான வேறுபாடு உள்ளே உள்ளது. அந்த உட்பொதிக்கப்பட்ட சிப்பில் குறியாக்கப்பட்ட புகைப்படம், கைரேகைகள் போன்ற பயோமெட்ரிக் விவரங்கள் மற்றும் பாதுகாப்பான டிஜிட்டல் அங்கீகார அம்சங்கள் இந்தியாவின் பாஸ்போர்ட் அமைப்பை சர்வதேச சிறந்த நடைமுறைகளுடன் சீரமைக்கும். அதே வேளையில் இந்த கூடுதல் தொழில்நுட்ப அடுக்கு ஆவண பாதுகாப்பை மேம்படுத்துகிறது. இந்த நடவடிக்கை பழைய பாஸ்போர்ட்களை ஒரே இரவில் மாற்றுவது பற்றியதல்ல, எதிர்காலத்தில் வழங்கப்படும் பாஸ்போர்ட்களை வலுவான பாதுகாப்புகளுடன் மேம்படுத்துவது பற்றியது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பிப்பது எப்படி? அக்டோபர் 28, 2025 முதல் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள அனைத்து பாஸ்போர்ட் விண்ணப்பங்களும் குளோபல் பாஸ்போர்ட் சேவா போர்ட்டல் 2.0 மூலம் தானாகவே பாஸ்போர்ட்டுகளாக செயலாக்கப்படும். செயல்முறை எவ்வாறு செயல்படுகிறது? முதலில் அதிகாரப்பூர்வ போர்ட்டலில் பதிவு செய்யவும், புதிய விண்ணப்பத்தை தேர்ந்தெடுக்கவும் அல்லது மீண்டும் வெளியிடவும், ICAO இணக்கமான புகைப்படங்கள் மற்றும் தேவையான ஆவணங்களை பதிவேற்றவும், துபாய் அல்லது அபுதாபியில் உள்ள BLS மையங்களில் சந்திப்பை முன்பதிவு செய்யவும், அசல் ஆவணங்களுடன் அச்சிடப்பட்ட படிவங்களை சமர்ப்பிக்கவும். எந்த மாற்றங்களும் இல்லாத புதுப்பிப்புகளுக்கு இந்த அமைப்பு முன்னர் சமர்ப்பிக்கப்பட்ட விவரங்களை தானாக நிரப்புகிறது. இந்த செயல்முறையை ஆன்லைனில் செய்ய 2 நிமிடங்களுக்கும் குறைவாகவே ஆகும். இருப்பினும் UAEயில் பிறந்த குழந்தைகளுக்கான பாஸ்போர்ட்டுகள் உட்பட புதிய விண்ணப்பங்களுக்கு முழு கையேடு உள்ளீடு தேவைப்படுகிறது. முக்கியமாக கட்டணங்கள் மாறாமல் உள்ளன. மேலும் சிறிய திருத்தங்களை இப்போது கூடுதல் கட்டணங்கள் இல்லாமல் BLS மையங்களில் கையாளலாம். சிப் இல்லாத தற்போதைய பாஸ்போர்ட்டுகள் காலாவதி தேதி வரை செல்லுபடியாகும். பாஸ்போர்ட் வெளியீடு காரணமாக மட்டுமே விண்ணப்பதாரர்கள் கூடுதல் பயோமெட்ரிக்ஸை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியமில்லை என்று UAEயில் உள்ள இந்திய தூதரகங்கள் தெளிவுபடுத்தியுள்ளனர். சமீபத்தில் பயோமெட்ரிக் தரவை வழங்கியவர்கள் புதுப்பிக்கப்பட்ட ஆவண வடிவமைப்பை பெறுவதால் மீண்டும் அவ்வாறு செய்ய வேண்டியதில்லை. இதை உடனடியாக செய்ய வேண்டும் என்கிற எந்த கட்டாயமும் இல்லை.